அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக பிப்ரவரி மாதம் இந்த போரை தொடங்கினாங்க. இந்த போரில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் இந்த போரில் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கல. அவங்க எந்த நாடு மேலே தாக்குதல் நடத்தினாங்களோ அந்த ஈரானுக்கும் முழுமையான வெற்றி கிடைக்கல. மாறா இந்த போர் உண்மையிலே யாருக்கு வெற்றியை கொடுத்துருக்குன்னா ஜனநாயகம்லாம் கிடையாது, சர்வாதிகாரம் ஆட்சி செய்யும் சீனாவுக்கு தான். இந்த போர்ல ஈரானை வீழ்த்தி அங்க ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினா சீனாவுக்கு ஒரு செக் வைக்கலாம்னு அமெரிக்கா இஸ்ரேல் கனவு கண்டாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற ஈரானுடைய அரசு சீனாவுக்கு நெருக்கமா, குறிப்பா எண்ணெய் வளங்களை மிக குறைஞ்ச தள்ளுபடி விலையில சீனாவுக்கு வித்து வராங்க. ஈரான் மேல மேற்கத்திய நாடுகள் போட்டு இருக்கும் கடுமையான பொருளாதார தடைகள் காரணமா சீனா, இந்தியா மாதிரியான சில நாடுகள் மட்டும்தான் மிக குறைந்த விலையில ஈரானிடமிருந்து எண்ணெயை வாங்கி வந்தாங்க. இந்த போர் தொடங்குவதற்கு முன்னாடி சீனா தனது மொத்த எண்ணெய் இறக்குமதியில 13% ஈரான்ல இருந்து மலிவான விலையில இறக்கி வந்தாங்க. அதே போல வெனிசுலாவில் இருந்தும் சீனா அதிக அளவில் எண்ணெயை இறக்குமதி செஞ்சாங்க. வெனிசுலா மீதும் மேற்கத்திய நாடுகள் சில பொருளாதார தடைகளை விதிச்சதுனால சீனாவுக்கு வெனிசுலாவில் இருந்தும் குறைந்த விலையில எண்ணெய் கிடைச்சிது. கிட்டத்தட்ட 3% எண்ணெய் இறக்குமதியை வெனிசுலாவில் இருந்து சீனா இறக்குமதி செஞ்சதா சொல்லப்படுது. வெனிசுலா, ஈரான் இந்த இரண்டுமே சீனாவுக்கு பெரிய அளவுல எண்ணெய் வளங்களை தள்ளுபடி விலையில கொடுத்து வந்தாங்க. ஈரான் போர் தொடங்குறதுக்கு முன்னாடி வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா கடத்தி சீனாவுக்கு செல்லும் எண்ணெய் வளங்களை தடுத்தாங்க. வெனிசுலாவை தடுத்த மாதிரி ஈரானையும் தடுத்துட்டா சீனாவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தலாம் அப்படின்னு அமெரிக்கா இஸ்ரேல் கணக்கு போட்டுச்சு. ஈரானுடைய ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துச்சுன்னா சீனாவுக்கு தள்ளுபடி விலையில கிடைக்கிற 16% எண்ணெயை நிறுத்திடலாம் அப்படிங்கிற தப்பு கணக்கை போட்டாங்க. ஒருவேளை இந்த போரை அமெரிக்கா இஸ்ரேல் கணக்கு போட்டபடி வெற்றி அவர்கள் பக்கம் திரும்பி இருந்தா உலக அளவுல சீனாவுடைய மதிப்பு மிகப்பெரிய அளவுல பாதிப்பை சந்திச்சிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பொருளாதார சேதம் மட்டும் இல்லாம தங்கள் நட்பு நாடுகள் காப்பாற்ற முடியாமல் போன அரசியல் ரீதியான தோல்வியும் உலக அளவில் சீனாவுக்கு சந்திச்சிருக்கும். ஆனா இந்த போருடைய முடிவில் கிட்டத்தட்ட அது எல்லாமே தப்பு கணக்கா மாறி இருக்கு. சீனா எதுவுமே செய்யாம வெற்றி பெற்றிருப்பதை உண்மைப்படுத்துற வகையில ஒவ்வொருத்தங்களா இப்ப பேச தொடங்கியிருக்காங்க. இந்த பேச்சு அமெரிக்கா என்ன ஆயுதங்களை சீனாவுக்கு எதிராக வீசிச்சோ அதே எதிர்கொள்ள சீனா திரைக்கு பின்னால் ஏதோ செய்கிறது என்பதை தெளிவா காட்டுறதா சொல்லப்படுது. சீனா இன்றைக்கும் தனது உள்நாட்டு எண்ணெய் தேவையில 70% வெளிநாடுகளில் இருந்து தான் இறக்குமதி செய்து, இதுல சரிபாதி கிட்டத்தட்ட 35% பாரசீக வளைகுடாவில் இருந்து தான் சீனாவுக்கு வருது. பாரசீக வளைகுடாவில் இருந்து சீனாவுக்கு வரக்கூடிய எண்ணெய் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் நீரிணை வழியாத்தான் வந்தாகணும். அதாவது கிட்டத்தட்ட 35% சீனாவுக்கு செல்ல வேண்டிய எண்ணெய்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாத்தான் வர வேண்டும். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் மூடப்பட்டா சீனாவுக்கு 35% எண்ணெய் இழப்பு ஏற்படும். இது கிட்டத்தட்ட சீனாவுக்கு 3 மடங்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தணும். ஆனா உண்மையிலே அது நடந்துச்சா அப்படின்னா நடக்கல. பாரசீக வளைகுடாவில் இருந்து சீனாவுக்கு வரக்கூடிய எண்ணெய்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் நீரிணை மட்டுமல்லாம அது மலாக்கா ஸ்ட்ரெய்ட் என்று சொல்லக்கூடிய குறுகிய நீர்வழி பாதை வழியாகவும் கடந்து வர வேண்டும். இந்த மலாக்கா ஸ்ட்ரெய்ட்டோடைய ஒரு பகுதியில தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூரும் மறுபகுதியில இந்தோனேஷியாவும் இருந்து வருது. சீனாவை அச்சுறுத்துவதற்கு அமெரிக்கா இந்த நீரிணைய எப்ப வேணும்னாலும் முற்றுகையிடலாம் அப்படிங்கிற அச்சம் ஏற்கனவே இருந்ததுனால அதற்கான தயாரிப்புகளை சீனா ஏற்கனவே செஞ்சு வச்சது. அதே போல தைவானுடைய ஆதிக்கம் யார்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற பஞ்சாயத்தும் போய்கிட்டு இருக்கு. அதனால தைவான் சம்பந்தமான போர் ஏற்பட்டா அப்ப அமெரிக்கா கடல் வழி எண்ணெய் போக்குவரத்தை பல்வேறு வழிகளை தடுக்கும் அப்படிங்கிறதும் சீனா முன்கூட்டியே யோசிச்சு அதற்கான தயாரிப்புகளையும் செஞ்சு வச்சுது. இதனால ஏற்கனவே சீனா எண்ணெய் கையிருப்பை எவ்வளவு தூரம் அதிகப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் அதிகப்படுத்தி வச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம குறிப்பிட்ட சில நாடுகள் மட்டும் இல்லாம பல வழிகளிலும் எண்ணெய் இறக்குமதி செய்ய பல ஆதாரங்களை உருவாக்குச்சு. அது மட்டும் இல்லாம மாற்று எரிசக்தி மூலமா எண்ணெய் தேவையை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு மாற்று எரிசக்தி திட்டத்தை சீனா உருவாக்கி வெற்றியும் பெற்றிருக்கு. இந்த 3 தான் சீனாவுக்கு சம்பந்தமே இல்லாத இந்த போர்ல சீனா வெற்றி பெற்றதுக்கு காரணம் என்று சொல்லப்படுது. இத ஒவ்வொன்றா பார்க்கலாம். பல தசாப்தங்களா சீனா சப்தமே இல்லாம தங்களுடைய எண்ணெய் இருப்புகளை அதிகரிச்சிருக்கு. எனர்ஜி இன்ஃபர்மேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் டேட்டா படி
2025க்குள்ள சீனா அரசு அதிகாரப்பூர்வமா 359 மில்லியன் பீப்பாய் எண்ணெய் இருப்பு வைத்திருக்கதா காட்டுது. அதுவே அமெரிக்கா 413 மில்லியன் பீப்பாய்களை இருப்பா வச்சிருக்கிறதா டேட்டா சொல்லுது. ஆனா டேட்டா படிதான் உண்மையிலே இருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குரிய. ஏன்னா அமெரிக்காவில் அரசு வைத்திருக்கிற எண்ணெயும் பெருநிறுவனங்கள் வைத்திருக்கும் எண்ணெயும் தனித்தனியா காட்டப்படுது. ஆனா சீனாவில் பெருநிறுவனங்கள் கையிருப்புகள்ல எண்ணெய் வச்சிருந்தாலும் அவங்களோட எண்ணெய் இருப்பு அரசிடமும் கொடுத்து வச்சிருக்காங்க. சீன அரசிடம் இருக்கக்கூடிய எண்ணெய் எவ்வளவு சீன அரசுக்கு சொந்தமானது, எவ்வளவு பெருநிறுவனங்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிற குழப்பம் ஏற்படுது. இதனால 2025 இறுதியிலேயே அமெரிக்காவை விட 3 மடங்கு அதிகமான எண்ணெய் சேமிப்பை சீனா வைத்திருக்கலாம்னு சொல்லப்படுது. 2025ஆம் ஆண்டு முழுவதும் சீனா பெரும் அளவிலான எண்ணெய் இறக்குமதியை செஞ்சிருக்காங்க. 2026 தொடக்கத்தில் சீனா 100 நாட்கள் வரை 100% சொந்த நாட்டு தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வளங்களை சேமிச்சு வச்சிருந்ததா சொல்லப்படுது. இதுவே அமெரிக்காவிடம் 20 நாட்கள் மட்டுமே 100% பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் அளவும் இருந்ததா சொல்லப்படுது. இது கிட்டத்தட்ட அமெரிக்காவை விட 5 மடங்கு அதிக எண்ணெய் இருப்பை வச்சிருக்கிறத காட்டுது. சீனா ஒரு சில பிராந்தியத்துல மட்டும் இருந்து எண்ணெய்களை கொள்முதல் செய்யக்கூடிய திட்டத்தை மாற்றி பல ஆதாரங்களில் இருந்து எண்ணெயை எடுக்கக்கூடிய நிலைக்கு மாறி இருக்காங்க. என்னதான் சீனா பாரசீக வளைகுடாவில் இருந்து 35% எண்ணெய் இறக்குமதி செஞ்சாலும் சீனா இருக்கக்கூடிய இந்த கிழக்காசியா பகுதியில் உள்ள மற்ற நாடுகளை ஒப்பிடும் போது இது மிக மிக குறைவுன்னு சொல்லப்படுது. உதாரணமா ஜப்பான் தங்களுடைய எண்ணெய் இறக்குமதியில சுமார் 93% பாரசீக வளைகுடாவை நம்பியே இருக்கு. தென்கொரியா தனது இறக்குமதியில சுமார் 70% அந்த பகுதியை நம்பியே இருக்கு. அதே போல தைவானும் தங்களுடைய இறக்குமதியில 58% அந்த பகுதியை நம்பியே இருக்கு. இதனால கிழக்காசியாவுடைய மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் மூடினதுனால சீனாவுக்கு ஏற்பட்டிருக்க இழப்பை விட அந்த பிராந்தியத்தில் உள்ள மற்ற நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்க இழப்பே அதிகம்னு சொல்லப்படுது. எண்ணெய் சேமிப்பு இருப்பு அதிகரிக்கிறது, எண்ணெய் வாங்கும் பிராந்தியத்தை ஒரு இடத்தில் வைக்காம பன்முகப்படுத்துறது. இந்த 2 காரணிகளும் சீனாவை சிக்கலான நேரங்கள்ல பாதுகாத்திருக்குன்னு சொல்லலாம். ஆனா இதையும் விட 3ஆவதா இருக்கக்கூடிய அந்த காரணம் தான் சீனாவை நெருக்கடிகளை சமாளிச்சு மிகப்பெரிய அளவுல பாதுகாத்திருக்கு. அதாவது எண்ணெய் வளமே தேவையில்லாம மாற்று எரிசக்தியை கையாண்டு குறிப்பா நிலக்கரி மற்றும் புதுப்பிக்கத்தக்க தொழில்நுட்பங்களை பெரிய அளவுல பயன்படுத்துறது மூலியமாகவும் இந்த பிரச்சனையை சீனா மிக வெற்றிகரமா எதிர்கொண்டிருக்கு. சீனாவில் பெரிய அளவிலான எண்ணெய் உற்பத்தி இல்லாமல் இருக்கலாம், ஆனா அவங்க கிட்ட நிறைய நிலக்கரி இருப்பு இருந்து வருது. உலகில் 3வது பெரிய நிரூபிக்கப்பட்ட நிலக்கரி இருப்பு சீனாவுடன் தான் இருக்கு. அமெரிக்கா ரஷ்யாவுக்கு அடுத்தபடியா சீனா தனக்கு சொந்தமான பெரிய உள்நாட்டு நிலக்கரி இருப்புகளை வச்சிருக்கு. இது உள்நாட்டிலே இருக்கிறதுனால வெளிநாட்டு ஆதிக்கத்தால முற்றுகையிட முடியாது. அது மட்டும் இல்லாம தங்களுடைய மின்சார தேவையில கணிசமான பகுதி இந்த நிலக்கரியில் இருந்து சீனா பயன்படுத்தி வருது. சீனாவுடைய மின்சாரம் 60% நிலக்கரி எரிப்பதன் மூலம் கிடைக்குது. 3% மட்டும்தான் எண்ணெய் மற்றும் எரிவாயு மூலியமா கிடைக்குது. மீதமுள்ளது புதுப்பிக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள் மூலமாகவும் அணுக்கரு ஆற்றல் தொழில்நுட்பத்தின் மூலமாகவும் சீனாவுக்கு கிடைக்குது. 2024ஆம் ஆண்டுல உலக அளவில் நிறுவப்பட்ட சூரிய மற்றும் காற்றாலை திறன்ல கிட்டத்தட்ட பாதி அளவு சீனாவில் நிறுவப்பட்டிருக்கு. 2022ல சீனாவுடைய மொத்த ஆற்றல் தேவையில 22% சூரிய மற்றும் காற்றாலை உற்பத்தி மூலம் கிடைக்குது. இது 2030க்குள்ள 30% தொடும் என்று எதிர்பார்க்கப்படுது. அதே நேரத்தில் சீனா தனது அணுக்கரு ஆற்றலையும் இரட்டிப்பாக்கியிருக்கு. 2024ஆம் ஆண்டுல சீனாவுடைய மின்சார உற்பத்தியில கிட்டத்தட்ட 4.5%, அதை 2035க்குள்ள 10% உயர்த்த திட்டமிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா 2024ஆம் ஆண்டுல சீனாவுடைய மின்சார உற்பத்தி காற்றாலை மற்றும் சோலார் பேனல் மற்றும் அணுக்கரு மூலமா 22% மேலான பங்களிப்பை கொடுத்திருக்கு. மேலும் ஹைட்ரோ பவர் மூலமா 13% மின்சாரத்தை அவங்களால உற்பத்தி செய்ய முடியுது. 60% நிலக்கரியில் இருந்து வந்திருக்கு. அதாவது மின் உற்பத்தியில சீனா ஏற்கனவே எண்ணெயுடைய தேவை இல்லாமலேயே சுய ஆற்றலில் செய்யக்கூடிய சக்தியை ஆல்ரெடி பெற்றுட்டாங்க. இதுவே தென்கொரியாவை பார்த்தோம்னா 29% மின்சார உற்பத்தி,
இறக்குமதி செய்யப்பட்ட எண்ணெய் மற்றும் எரிவாயுவை நம்பிதான் இருக்குது. ஜப்பான் தனது மின்சாரத்துல 34% எரிவாயுவை நம்பி தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம சீன அரசு தங்கள் மக்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களை பெட்ரோல் அல்லது டீசல் மூலமா பயன்படுத்தாம மின்சார வாகனங்களை பயன்படுத்த அதிகம் ஊக்குவிச்சு வர்றாங்க. அதுக்கான உற்பத்தி சூழலையும் ஏற்படுத்தி வராங்க. 2024 சீன சாலையில பயணிக்கக்கூடிய வாகனங்கள் எண்ணிக்கை தோராயமா 11% மின்சார வாகனங்களா இருந்துச்சு. இது டென்மார்க் மற்றும் ஸ்வீடன் போன்ற நாடுகளை ஒப்பிடும்போது பின்தங்கி இருந்தாலும் தென்கொரியா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது மிக மிக அதிகம். அமெரிக்காவில் 2024 டேட்டா படி 3% மட்டும்தான் மின்சார வாகனம் பயன்பாட்டில் இருந்துச்சு. ஜப்பான்ல அது வெறும் 1% மட்டும்தான் இருந்துச்சு. இதனால எண்ணெய் வரத்து நிறுத்தப்பட்டாலும் மக்கள் போக்குவரத்துக்கு பாதிப்படையாத வகையில சீனா மாற்று தொழில்நுட்ப திட்டங்களை வகுத்து அதுல வெற்றியும் பெற்றுட்டாங்க. இதனால ஈரான் அமெரிக்க போரின் போது தோராயமா ஒரு நாளைக்கு 4 மில்லியன் பீப்பாய்கள் பயன்படுத்துவதை அவங்களால குறைக்க முடிஞ்சுது. இது ஒட்டுமொத்த ஜெர்மனியுடைய எண்ணெய் நுகர்வு விகிதத்தை விட 2 மடங்கு அதிகம். இதனால இந்த போர் மூலமா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாம பல மாதங்கள் பொருளாதார சிக்கல் இல்லாமல் அவங்களால கடந்து செல்ல முடியும். இந்த போர் நடந்த சமயத்துல தனது எண்ணெய் கொள்முதல் எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சிருந்தாங்க. இருந்தும் எண்ணெயுடைய டிமாண்ட் உலக அளவில் அதிகரிச்சதுனால எண்ணெயுடைய விலை கிடுகிடுன்னு உயர்ந்ததை நம்ம பார்த்தோம். சீனா அப்படி செய்யாம அவங்களும் கொள்முதல்ல அதிக அளவு ஈடுபட்டு இருந்தாங்கன்னா விலை இன்னும் மோசமா உயர்ந்திருக்கும். இப்போ அமெரிக்காவுக்கு இந்த எண்ணெய் விலை உயர்வு காரணமா அதிக அழுத்தம் உலக அளவில் ஏற்பட்டிருக்கு. ஹார்மோஸ் மூடப்பட்ட நிலையிலேயே சீனா பழையபடி அதிக அளவிலான எண்ணெய்களை பல பிராந்தியங்கள்ல இருந்து வாங்க தொடங்கினால் மீண்டும் எண்ணெய் விலை அதிகரிக்கும். இது பணவீக்கத்தை மோசமாக்கும். இதை அமெரிக்கா விரும்பல என்பது வெளிப்படையா தெரியுது. இப்போ இதை ஒரு ட்ரம்ப் கார்டா பயன்படுத்தி சீனாவால சில சலுகைகளை அமெரிக்காவிலிருந்து பெற முடியும். இது மட்டும் இல்லாம இந்த ஹோர்மோஸ் மூடப்பட்டதனால ஏற்பட்ட பிரச்சனை மாதிரி எண்ணெய் போக்குவரத்து எப்போதுமே ஒரு சிக்கலான பிரச்சனையா இருந்து வருது. இதை தவிர்த்து உலக நாடுகளும் மாற்று எரிசக்தி நோக்கி நகர்வதற்கு இந்த போர் ஒரு விளம்பரமா அமைஞ்சிருக்கு. அந்த மாற்று எரிசக்தி தொழில்நுட்பம் தற்போது சீனாவில தான் அதிக அளவுல இருக்குது. இது தெரிந்தோ தெரியாமலோ சீனாவுக்கு அதிக நன்மையை இந்த போர் கொடுத்திருக்கு. சோலார் பேனல்கள், காற்றாலை தொழில்நுட்ப மின்சார வாகனங்கள், பேட்டரிகள் போன்ற பசுமை ஆற்றல் தொழில்நுட்பங்கள் ஏற்கனவே வளர்ந்து வந்தாலும் இந்த போருக்கு பின்புதான் அதிக அளவுல வளரக்கூடியதா இருக்குது. அமெரிக்கா உலகத்துடைய மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தியாளராகவும் சீனா உலகத்துடைய மிகப்பெரிய சுத்தமான ஆற்றல் உற்பத்தியாளராகவும் இருப்பதனால இந்த மாற்றம் வெளிப்படையாவே சீனாவின் நன்மைக்கு உதவியாகவும் அமெரிக்காவை பாதிப்படையும் செய்துள்ளது. சீன மின்சார வாகன உற்பத்தி நிறுவனங்கள் உலகளாவிய மின்சார வாகன உற்பத்தியில 70% அதிகமான பங்கை கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாம மின்சார வாகனங்கள் தேவையான லித்தியம் அயான் பேட்டரிகளை உலக அளவில் உற்பத்தியில 89% சீனாவில தான் உற்பத்தி செய்யப்படுது. 2000 இருந்து சீன சோலார் பேனல்கள் உற்பத்தியிலும் கொடிகட்டி பறக்குது. குறிப்பா உலக அளவில் சோலார் பேனல் உற்பத்தியில 80% உற்பத்தி சீனாவில தான் நடைபெற்று வருது. அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் நீண்ட காலமா சீன தொழில்நுட்பத்தின் மீது அதிக வரிகளை விதிச்சு வராங்க. இதனால அவங்களுடைய சந்தையில சீன பொருட்கள் நுழைவது கட்டுப்படுத்தப்படுது. அமெரிக்கா தற்போது சீன மின்சார வாகனங்கள் மேல 100% வரியை விதிச்சிருக்கு. சீனாவுடைய சோலார் பேனல்கள் மேல 50% வரியை பராமரிச்சுட்டு வருது. ஐரோப்பிய ஒன்றியம் கூட சீன மின்சார வாகனம் மேல 35% வரியை விதிச்சிருக்கு. இதனால அந்த பகுதியில வழக்கமான விற்பனை இருந்தாலும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவிற்கு அப்பால் உள்ள உலகத்துடைய மற்ற பகுதிகளில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய தவிர்த்து மற்ற நாடுகள்ல ஈரான் போர் தொடங்கியதுல இருந்து சீனாவுடைய பசுமை ஆற்றல் தொழில்நுட்பம் சார்ந்த பொருட்கள் சாதனை வேகத்துல விற்பனையாகி வருது. சீனாவுடைய சோலார் பேனல்களுடைய ஏற்றுமதி முந்தைய ஆண்டை விட வியக்கத்தக்க வகையில 60% அதிகரிச்சிருக்கு. மே மாசத்துக்குள்ளேயே மின்சார வாகன ஏற்றுமதி முந்தைய ஆண்டை விட 110% அதிகரிச்சிருக்கு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்கி ஹார்மோஸ் நிலைமைய விரைவா தீர்க்க முடியாம அமெரிக்காவும் இஸ்ரேலும்
சீனாவின் பசுமை ஆற்றல் தொழில்நுட்பத்திற்கு திறம்பட விளம்பரம் செஞ்சிருக்காங்க. அவங்களோட இந்த தப்பு கணக்குனால சீனாவுக்கு விற்பனை அமோகமா நடைபெற்று வருது. இது மட்டும் இல்ல, வாஷிங்டனுக்கு இன்னும் பெரிய ஆபத்துகள் காத்திருக்கு. ஈரான் போர் மூலமா அமெரிக்காவுடைய டாலர் பலவீனமாகி சீனாவுடைய யுவான் சக்தி பெற்று வருது. அது குறித்தான விரிவான தகவல்களை இந்த வீடியோவுடைய வரவேற்பை பொறுத்து அடுத்த பகுதியில பார்க்கலாம். நன்றி.